தமிழ் தலைவாஸ் மேலும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், பட் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மோஹித் அவரை வந்து ரிலீஸ் பண்ணி அமிச்சிட்டாங்க. அடுத்து யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க? அபிஷேக் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கும் இந்த வீடியோல நான் பதில் சொல்றேன். ஆக்சுவலி இவங்களெல்லாம் ஏன் இவ்வளவு வேகமா ரிலீஸ் பண்றாங்க அதை பத்தி ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு. அதையும் உங்களுக்காக இந்த வீடியோல சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, சொன்னது நடந்தது. நான் நேத்து வீடியோல இல்ல ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், மோஹித் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல கன்ஃபார்ம் பண்ணியே சொன்னா அடுத்த ரிலீஸ் அப்டேட் மோஹித் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட், நான் உங்களுக்கு கண்டென்ட்டை வாரி வழங்குறேன். சோ இப்போதைக்கு மோஹித், நான் முன்னாடியே பல டைம் சொல்லிட்டேன், மோஹித் கிட்டயே கேட்டுட்டேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மோஹித் தமிழ் தலைவாசுக்கு ஆட போறது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்டேட் இன்னைக்கு அபிஷியலாவே 6th February அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட தமிழ் தலைவாஸ். மோஹித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ்ல எடுத்ததிலிருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட டேஷுக்கு தான் அவர் ரொம்ப பேர் போன ஒருத்தர். அவரும் சரி அவரோட பார்ட்னரான அபிஷேக்கும் சரி பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இவங்க லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப மோசமாவே இருந்திருக்கு ஒரு சில டைம்ஸ்ல. பட் எனக்கு ரொம்ப மோஹித் பிடிக்கும். நான் பல வீடியோ நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து மோஹித் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா தமிழ் தலைவாஸ்ல நான் பேசி எனக்கு ரிப்ளை பண்ண ஒருத்தராகவும் அவர் தான் இருந்திருக்காரு. சோ அதனால எனக்கு மோஹித்தை பிடிக்கும். மற்றபடி மோஹித் டீமுக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா நோ, மோஹித் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. அதை தான் தமிழ் தலைவாசும் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ மோஹித்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. PKL சீசன் 11 மோஹித் வந்து ஆடல. அப்போ நான் கேட்டதுக்கு வந்து இன்ஜுரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வெளியே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம பாதி சீசன்லயே நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த சோம்பிரை வந்து என்ன காரணம்னே சொல்லாம ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா யூ மும்பா. எஸ், அதே மாதிரி மேபி இந்த மோஹித் சாகில் மாதிரியான பிளேயர்ஸும் ஏதாச்சும் ஒரு திருட்டு வேலை பண்ணிருக்கலாம். அதாவது ஏதாச்சும் ரூலை மீற மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கலாம். அதனாலதான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரூமருமே இப்ப கிளம்பிருக்கு. இது மேபி உண்மையா இருக்கலாம், பட் எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஹரியானா செலர்ஸோட மோஹித் நண்டால் வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போனாரு. பிகாஸ் அவர் மேல ஒரு சில கேஸ் இருந்துச்சு. ஆஷன் குமார் இதுக்கப்புறம் எந்த ஒரு PKL டீமுக்கும் கோச்சிங் பண்ண முடியாது, அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, அது சால்வ் ஆகிற வரைக்கும். சோம்பீர் கோஸ்வாமி அதே மாதிரி வெளியே போயிருந்தாரு. அண்ட் இதற்கு முன்னாடி அனுப் குமார் அண்ட் கூடவே ராகேஷ் குமாரும் ஒரு சில சீசன்கள் வந்து கோச்சஸா இல்லையா. சோ இதை பத்தி நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல அஜ்மல்னு சொல்லிட்டு சோ அவர் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நான் தேடி பாக்குறப்போ இதுல ஒரு சில உண்மைகளும் இருக்கு, ஒரு சில ரூமர்ஸும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மோஹித், சோம்பீர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போனதுக்கு ரீசன் அதுதான். பட் இப்போ தமிழ் தலைவாஸ் மோஹித் அண்ட் சாகில் குலியாவெல்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதற்கு காரணம் வந்து அவங்க PKL சீசன் 12க்காக இப்பவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். சோ இவங்க பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. மோஹித் ஏன் இப்ப PKL சீசன் 11 ஆடல அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சு, அதுல இருந்து ஃபுல்லா ரிகவர் ஆகல, அதுக்கான டைம் ஏற்படும். அண்ட் டீம் கூட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சைடு இருந்து நமக்கு தெரிய வந்தது. அவரா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சொன்னது அந்த விஷயம் தான். சோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. சோ மோஹித்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய ரிலீஸ் அப்டேட்டை தமிழ் தலைவாஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் அபிஷேக் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்ப நிறைய பேரோட கியூரியாசிட்டியிலுக்குள்ள வந்திருக்கு. அபிஷேக் தான் மேக்ஸிமம் அடுத்த அப்டேட்டா இருக்கிறதுன வாய்ப்பு அதிகமா இருக்கு. தமிழ் தலைவாஸ் டிஃபென்ஸ் யூனிட்டை கலைக்க போறாங்க. அதாவது நீங்க காலங்காலமா பார்த்த அந்த டிஃபென்ஸ் யூனிட் இருக்க போறது கிடையாது. சோ அபிஷேக் தமிழ் தலைவாஸ் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. கூடிய சீக்கிரம் அபிஷேக் பத்தின ரிலீஸ் அப்டேட்டும் வரலாம். ஏன் நாளைக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. சோ அதை மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சு. இந்த மாதிரி வேற எந்த அப்டேட் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.